ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது பலகாரம்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஒரு அல்வா செஞ்சு கொடுக்கறது எப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உடம்புக்கும் நல்லது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அல்வா நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது. ஸ்வீட் கடையில் விற்கிற அல்வா மாதிரியே இருக்கும். இந்த அல்வா தான் கடையெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அதை நம்ம வீட்லேயே செய்யலாம். சாதாரணமாக கோதுமை மாவு மைதா மாவில் செய்கிற அல்வா இல்லை, இது கார்ன்ஃப்ளவர் மாவில் செய்கிற அல்வா. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறது வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல், மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அளவில் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா தான் அல்வா கரெக்டாக வரும். இது 250 கிராம் மெஷர்மெண்ட்டு கப்பு. இது பார்த்துக்கோங்க. இந்த கப்பில் 3/4 கப்பு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். 3/4 கப்புனா 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதே நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அளவுலேயே போடுங்க. அல்வா உடனே வரும். ரொம்ப கெட்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு தண்ணி 2 பங்கு ஊற்றணும். அப்போ 1/2 கப்பு, இல்லை 3/4 கப்பு ஊற்றினா 2 பங்குனா 1/2 கப்பு வரும். இப்போ 1 கப்பு ஊற்றிட்டேன். அந்த மெஷர்மெண்ட் அளவு கப்பில் இன்னும் 1/2 கப்பு ஊற்றுறேன் பாருங்கள். இந்த தண்ணி அளவு, சர்க்கரை அளவு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அழகாக வரும், பர்ஃபெக்டாக. இது ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா அழகாக தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது. நான் நல்லா கரைக்கிறேன் பாருங்கள். விஸ்கு வச்சு கரைச்சா தான் நல்லா கரையும். கார்ன்ஃப்ளவர் கெட்டியாக போய்டும், அடியில் தங்கிடும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம அல்வா செய்ய போகலாம். ஒரு அடிக்கு கனமான வானிலை தான் வச்சுருக்கேன். அதில் 1 பங்கு மாவுக்கு நம்ம 2 பங்கு தண்ணி சேர்த்தோம். அதே மாதிரி பாகுக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1/2 கப்பு தண்ணி. அதுக்கு நான் வெல்லம் சேர்த்து தான் இந்த அல்வா செய்ய போகிறேன். சீனி கிடையாது, சீனி பால் எதுவுமே கிடையாது. இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். இது நல்ல வெல்லம், அதனால வடிகட்டாமல் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். பாகு பதம்லாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துப்போம். அடுப்பு தீ அதிகமாக இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு உடனே கெட்டி பிடிச்சிடும். நீங்கள் கிளறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ நல்லா மாவு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த சமயத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு கிளறி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட 2 நிமிஷத்துலேயே கெட்டி ஆகிடும். ஃபுட் கலர் சேர்க்குறேன் கலருக்கு. ஏலக்காய் தூள் இல்லை இப்பயே சேர்த்துருங்க. மாவு கெட்டியாகிறதுக்கு முன்னாடியே ஃபுட் கலரும் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இப்போ கிளறி விடுறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. 2 செகண்ட்லேயே மாவு கெட்டியாகிடும் டக்குன்னு. சாதாரணமாக அல்வா கோதுமை மாவு, மைதா மாவு, மற்றபடி கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வான்னு எத்தனை வகையான அல்வாவும் இருக்குது. ஆனால் அது கார்ன்ஃப்ளவர் மாவில் சர்க்கரை இல்லாமல் செய்கிற அல்வா. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே. அதனால் நான் வெல்லம் சேர்த்து இந்த அல்வா செஞ்சுருக்கேன். இதை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு, ரொம்ப உடம்பு ஹெல்த்தி. வெல்லம் கரும்பு சாறில் செய்கிறது. ஆனால் அது ஆர்டிஃபிஷியலும் சேர்க்க மாட்டாங்க. அதனால் இது வெல்லத்தில் செய்கிற அல்வா. அதில் நிறைய நெய்யும் நம்ம சேர்க்க மாட்டோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் நெய் சேர்ப்பேன். இவ்வளோ கெட்டி ஆகிட்டு பாருங்கள். நீங்கள் வெல்லத்தில் செஞ்ச அல்வா நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. எல்லாம் சீனியில் தான் செய்வாங்க. சீனின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கத்தில். நாங்கள் சென்னை பக்கம்லாம் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அது சேர்க்காம வெல்லத்தில் செய்கிற அல்வா. அது இவ்வளோ கெட்டியாகிட்டு பாருங்கள். கெட்டியான பிறகு நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுருக்கோம். அதனால் சட்டியில் ஒட்டாமல் வருது. இந்த சமயத்தில் முந்திரி பருப்பு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பருப்பு இருந்தாலும், பாதாம் பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு இருக்குது, அது சேர்த்துக்கிறேன். போட்டுக்கிட்டு அல்வா கரெக்டான பதத்தில் நம்ம அளவு தண்ணி 1க்கு 2 தான் அளவு கணக்கு. 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. அது கலக்கிறதுக்கும் சரி, நீங்கள் வெள்ளை பாகுக்குமே 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணி. இது 1 முழு கப்பு சர்க்கரை. இப்போ நல்லா அல்வா திரண்டு கரெக்டாக கெட்டியான பதத்துக்கு ரொம்பவும் கெட்டியாக பண்ணால் கல் மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் நெய் போட்டு 2 கிளறிக்கிறேன். கிளறின உடனே உங்களுக்கு இந்த நெய்யெல்லாம் இந்த மாவில் தனியாக கக்கிட்டு வரும். இன்னும் நமக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ருசி தேவைப்படும்னா இன்னொரு ஸ்பூன் நெய் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். நல்லா மாவு மாவும் வெல்லமும் சேர்ந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இதுதான் ஸ்வீட் கடையெல்லாம் நிறையா செஞ்சு கடையில் விற்கிறாங்க.
இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்பப்போ வந்து உடனே செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் மெனக்கடலாம் வேண்டாம். இப்போ சைட்லலாம் நெய் கைக்கி வருது பாருங்கள். நெய் கைக்கு வந்துட்டால் அந்த மாவு நல்லா பதமாக வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் இன்னொரு ஸ்பூன் நெய், கரெக்டாக 2 ஸ்பூன் நெய் தான், அது சின்ன ஸ்பூன், அது 2 ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கலை, சர்க்கரை சேர்க்கலை, எதுவுமே சேர்க்காமல் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு வெல்லம் வச்சு செய்கிற அல்வா. கண்ணுக்கே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் சிம்பிள், ரொம்பவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஈஸி அண்டு டேஸ்டி அண்டு குயிக்காகவும் செய்யக்கூடிய கார்ன்ஃப்ளவர் அல்வா, ஸ்வீட் கடை அல்வா. இப்போ நல்லா ஒட்டாமல் இப்போ இதை கொட்டுறப்ப இப்படி கண்ணாடி பதமாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம வந்து இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கொட்டுனா வந்து இப்படி கண்ணாடி மாதிரி இப்படி கொட்டும். அது இப்போ சுற்றி அல்வாலாம் ஒட்டலை, சுற்றி சைடில் தெரியுது பாருங்கள். நெய்லாம் இவ்வளோ பொங்கி வருது. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா திருப்புறப்ப கட் பண்ணுறப்ப முந்திரி பருப்பு மேலேயும் தெரியும், அதனால் நான் அந்த நெய்யோட முந்திரி பருப்பு வந்து பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இவ்வளோ அழகாக சுலண்டு வருது பாருங்கள். இதுதான் இதை கொட்டும்போது நான் அந்த கரண்டிலேருந்து கொட்டுறப்ப தெரியும் உங்களுக்கு, அந்த பக்கத்து வரணும். நான் சொன்ன அளவுகளில் போடுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இதை அப்படியே எடுத்து அந்த ட்ரேயில் கொட்டிக்கோங்க. கொட்டியாச்சு அல்வா. பார்க்குறப்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக கெட்டிப்பட்டுடும். இது சூட்டோடு இருக்குது. இதை நம்ம போட்டுட்டு சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அது வந்து 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு இவ்வளோ அல்வா வந்திருக்கு உங்களுக்கு. துண்டு போட்டால் எப்படியும் 30-40 துண்டு வரும் உங்களுக்கு. செலவு அதிகம் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா. அது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நான் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வெள்ளை தண்ணியில் கரைஞ்ச உடனே கார்ன்ஃப்ளவரை போட்டு 5 நிமிஷம் கூட வேண்டாம், அதை கிளறி இறக்கின வேணால் ஸ்வீட் கடையில் விற்கிற அல்வா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து சூடு ஆடுறதுக்காக ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருப்போம், இல்லை ஃபேன் காற்றுல கூட வைக்கலாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அல்வா தான் கடையெல்லாம் விற்கிறாங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சுருக்கோம். அல்வாங்கிறது அந்த காலத்துலலாம் ரொம்ப பெரிய விஷயமாக பேசுவாங்க. கல்யாண வீடுகளில் கடைகளில் தான் கிடைக்கும். எங்களுக்குலாம் சின்ன வயசில் நம்ம வீட்டிலே அவ்வளோ ஈஸியாக செய்கிறோம் பாருங்கள். இப்போ அல்வா வந்து நல்லா சூடு ஆறிட்டு தொட்டு பார்த்தா தெரியும், கையில் ஒட்டாமல் வரும். அந்த சமயத்தில் நம்ம துண்டு போட்டுக்கணும். துண்டு போடுறப்பே தெரியுது பாருங்கள், மாவு அல்வா வந்து நல்லா கெட்டியாயிட்டு. நம்ம கரெக்டான தண்ணி, சர்க்கரை, மாவு எல்லாமே வந்து அளந்து போட்டோம்னா இது மாதிரி அழகாக கட்டியாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நான் சொல்கிற அளவுகளில் மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுடுங்க. பிள்ளைங்களுக்கு லீவில் இந்த அல்வாவை செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பண்டிகை நாட்கள்லையுமே இது செஞ்சு வச்சுக்கலாம், நீங்கள் சாப்பிடலாம். அல்வான்னு வீட்டில் செய்கிறது, கடையில் வாங்காமல். இப்போ குறுக்கு நெருக்கும் துண்டு போடுற அளவுக்கு நான் கத்தியால் துண்டு போட்டுக்கிட்டு துண்டை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ அல்வா துண்டு போட்டாச்சு. இப்போ நான் துண்டுகளை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓரத்தில் உள்ள துண்டுகளை நம்ம தள்ளி வச்சுட்டு நடுவில் உள்ள கட்டமான துண்டுகளை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ துண்டு துண்டு அழகாக வருது பாருங்கள். ஸ்வீட் கடை அல்வா இவ்வளோ அழகாக கட்டமாக துண்டாக இவ்வளோ அழகாக இருக்குது. ருசியுமே அவ்வளோ ஒரு அழகாக நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த அல்வா சாப்பிட்டு பார்க்க. அல்வா ரெடி. இன்ஸ்டன்ட் கார்ன்ஃப்ளவர் அல்வா. இவ்வளோ கையில் ஒட்டாமல் இவ்வளோ துண்டாக இவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ மாவு பக்குவமாக வெந்திருக்கு பாருங்கள், கண்ணாடி பதத்தில். இதுதான் இந்த அல்வாவோட ஸ்பெஷலு. ஈஸி அண்டு டேஸ்டி ஸ்வீட் கடை அல்வா. இதை பாம்பே அல்வான்னு கூட சொல்லுவாங்க. எவ்வளோ பதமும் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கெட்டி பதமாக. ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய்யெல்லாம் போட்டு அற்புதமான அல்வா ரெடி. இந்த அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.